வெல்கம் டு குரல் அமுது யூடியூப் சேனல். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கிராமங்களில் கம்மாய் அருகில் உள்ள வீட்டுக்காரர்களும் அருகில் கம்மாக்கரையில் மரங்களை வைத்து உண்டாக்குவதும் அதன் பலனை அனுபவிப்பதும் வழக்கமாக கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு ஊரில் கந்தன் என்றொருவர் இருந்தார். அருகில் ராமன் என்றொருவர் அவர்களிடம் இருக்கிறது. அப்படிங்கும்போது ராமன் என்பவர் கம்மாக்கரையில் ஒரு மாங்கன்று வைத்து உண்டாக்கி வளர்க்கிறார். ஆனால் கந்தன் என்பவர் போகிறவர்களெல்லாம் தான் வைத்து உண்டாக்கியது போல, இந்த கண்டை பார்த்தீங்களா, நல்ல ரகம், நான் தான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறவர்கள்தான் விளம்பரம் பண்ணி கொண்டிருக்கிறார். நாளடைவில் அந்த மரம் பெரிதாகி நல்ல காய்ப்பு காய்த்தது. காய்க்கின்ற பொழுது ராமனும் அந்த மரத்தினுடைய பழத்தை காயை பறிக்கிறார். உடனே கந்தனும் பறிக்கிறார். கந்தனிடம் ராமன் கேட்குறார், ஏப்பா நீ பக்கத்து வீட்டுக்காரனாச்சு, நான் பார்த்துக்கிட்டா சாப்பிடுவேன், உனக்கு கொடுக்க மாட்டேனா, இப்படி இருந்து கேட்காமல் பறிக்கிறியே, நியாயமா என்று கேட்கிறார். அது கந்தன் சொல்கிறார், நான் தான் மரத்தை உண்டாக்கினேன், நீ யாரை வேணாலும் கேட்டுப்பார், ஆனால் நான் வைத்த மரத்தை நான் உண்டாக்கின மரத்தை பலனை நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்ல, இருவரும் ஒருவருக்கொருவர் நான் தான் உண்டாக்கினேன் என்று போட்டி போட்டுக்கொண்டு மரத்தில் உள்ள காய்களை பறிக்கிறார்கள். அப்பொழுது வயத்தறிச்சல் பொறுக்க முடியாத அந்த ராமன், மரத்தை உண்டாக்கிய அந்த ராமன் பீர்வாளிடம் போய் முறையிடுகிறான். ஐயா, நான் வளர்த்து பலன் தருகின்ற பொழுது பக்கத்து வீட்டுக்காரன் நான் தான் உண்டாக்கினேன் என்று சொல்லி அந்த கந்தன் மரத்துக்களை உள்ள காய்களை பறிக்கின்றான். இந்த உண்மையை நீங்கள் விசாரித்து சொல்லுங்கள் என்று சொல்ல, உடனே கந்தனுக்கு ஆள்விட்டு வர சொல்லி விசாரித்தால் அவனும், ஐயா நான் தான் வைத்து உண்டாக்கினேன், இவன் தான் கூட பறிக்கின்றான் என்று அவனும் மாற்றி சொல்கிறான். இதனுடைய உண்மையை நாளைக்கு நீங்கள் சபைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு சரியான தீர்ப்பு சொல்லுகிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டு இரவோடு இரவாக 4 ஒற்றர்களை தயார் பண்ணி அதில் ஒருவன் கந்தன் வீட்டில் மறைந்திருக்க வேண்டும், இரவு 10 மணிக்கு மேலாக. ஒருவன் ராமன் வீட்டில் மறைந்திருக்க வேண்டும். இன்னும் 2 பேர், ஒருவன் மாமரத்தில் ஏறி மாங்காய் பிடுங்க வேண்டும், ஒருவன் கரையில் இருந்து திடன் என்று கத்த வேண்டும். அப்படி கத்துகின்ற பொழுது ராமன் வீட்டில் ராமன் என்ன பேசிக்கிட்டு வெளியே வருகிறான் என்றும் கந்தன் என்ன பேசிக்கொண்டு வெளியே வருகிறான் என்றும் உண்மையை தெளிவாக தெரிந்து வர வேண்டும் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு 4 பேரையும் அனுப்பிவிட்டான். 4 பேர் ஒருவர் ஏறி மரத்தில் மாங்காய் பிடுங்க, இன்னொருவர் ஐயா களவு போகிறது மரத்தில் மாங்காய் களவாங்கிறான் என்று பலத்த சத்தத்துடன் கத்த, ராமன் சொல்லுகிறான், பகல் களவு போனது, இந்த இரவும் களவாங்க ஆரம்பித்து விட்டார்கள், அதனால் உன்னை வெட்டாமல் விடுவதில்லை என்று சொல்லி இங்கிருந்து அருவாளை எடுத்துக்கொண்டு விரட்டினான். ஆனால் கந்தனும், நாம் வைத்து உண்டாக்கினது கெட்டு போகுது, ஏதோ கிடக்கிறதாங்கண்ணா புனிங்கிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முணங்கிக்கிட்டு இருந்தான். இதையெல்லாம் கேட்ட ஒற்றர்கள் ராமனிடம் பீர்வாளிடம் உண்மையை சொல்லிவிட்டார்கள். மறுநாள் சபை கூடியது. ராமனும் கந்தனும் சபைக்கு வந்தார்கள். இவர்களை மறுமுறையும் பீர்வாள் விசாரிக்கின்ற பொழுது ராமன் முதலில் சொன்னபடியே நான் உண்டாக்கியதை அவன் திருடுகிறான் என்று சொல்ல, இவன் கந்தனும் நான் வைத்து உண்டாக்கினதை அவன் ராமன் தான் திருடுகிறான் என்று அவன் மீது வழி போட்டு பேச, 2 பேரையும் விசாரித்த பிறகு, ஐயா உங்களிடமிருந்து ஒரு உண்மையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை, உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டுமென்றால் மரத்தை வேரோடு வெட்டிவிட்டு சமமாக பிரித்து ஆளுக்கு பாதி எடுத்துக்கொண்டு இந்த பிரச்சனையை முடித்து கொள்ளுங்கள், வேறு வழி இல்லை என்று சொல்ல, உடனே ராமன், ஐயா நான் உண்டாக்கினது உண்மை, ஆனால் நான் வளர்த்தது பிள்ளை மாதிரி வளர்த்தேன், அந்த மரத்தை வெட்ட வேண்டாம், இனிமேல் கந்தனே அனுபவித்துக் கொள்ளட்டும், நான் மரத்துக்கிட்ட போகவில்லை, ஆனால் மரத்தை மட்டும் வெட்டாதீர்கள், அது உயிரோடு இருந்தால் போதும் என்று சொல்கிறான். கந்தன் வெட்டி பாதியை பிரித்து கொள்ள சம்மதித்தான். ஆனாலும் உண்மையை பீர்வாள் முன்னக்கூட்டியே ஒற்றர்கள் மூலமாக தெரிந்து வைத்திருந்ததால் அவன் கேட்கின்றான் கந்தனை பார்த்து, கந்தா, இரவு 10 மணி அளவில் மாமரத்தில் திருடு போனதல்லவா, அப்பொழுது திருடன் என்று கத்துகிற பொழுது நீ என்ன சொன்னாய், நான் வைத்து உண்டாக்குனது கெட்டு போகுது, ஏதோ நாளைக்கு கிடக்கிறத பிடிங்கி திங்கலாம் என்று சொன்னாய் இல்லைவா, அவனும் பகல் திருடன் இந்த இரவும் விட்டான், அதனால் இவனை வெட்டாமல் விடுதலை என்று சொல்லி பதறி ஓடினான் அல்லவா, அப்படி இருக்க நீயே உன் வாயினால் உண்மையை ஒத்துக்கொண்டாய், ஆயினால் நீ மரத்துக்கு சொந்தக்காரன் அல்ல, ராமனே மரத்துக்கு சொந்தக்காரன், அவனே தான் இந்த மரத்தை அனுபவிக்க வேண்டும், நீ மரத்துக்கிட்ட போகக்கூடாது என்று கந்தனுக்கு உத்தரவிட்டான். திருக்குறளில் ஒற்றற்று உணராமை ஆள்க என்ற திருக்குறளுக்கு பொருத்தமாக ஒற்றர்கள் மூலமாக உண்மையை கண்டறிந்து அதன் மூலமாக நிரூபணமாக்கி இவர்களுக்கு சரியான தீர்ப்பை பீர்வாள் வழங்குகிறார்.